வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தமிழகம் ஜப்பானிய முதலீட்டுக்கு உகந்த மாநிலம். உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்களில் முதலீடு செய்ய வருமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. கர்நாடகாவில் இன்று புதிதாக 24 அமைச்சர்கள் பதவியேற்கின்றனர். தினேஷ் குண்டுராவ், மகாதேவப்பா உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி. சென்னை, கோவை உட்பட 40 இடங்களில் டாஸ்மாக் மற்றும் மின்துறை ஒப்பந்ததாரர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை. சோதனையை எதிர்கொள்ள தயார் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. கரூர் துணை மேயர் வீட்டிற்கு சீல் வைத்த வருமான வரித்துறை அதிகாரிகள். மாட்டு வண்டிகளை குறுக்கே நிறுத்தி திமுகவினர் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து சீல் அகற்றப்பட்டது. புதிய நாடாளுமன்ற கட்டடம் நாளை திறக்கப்படும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லி எல்லைகளை சீல் வைக்க போலீசார் முடிவு. போராட்டங்கள் நடத்தவும் தடை. திருச்சி உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் பெய்த கோடை மழை. நீலகிரி அருகே இடி மின்னல் தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழப்பு. மீனவர் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தையில் தமிழக மீனவர்கள் அவகாசம் கேட்டே காலம் கடத்துகின்றனர். இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றச்சாட்டு. மும்பை அணியை 62 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி IPL இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது குஜராத் அணி. நடப்பு சீசனில் கோப்பையை வெல்லும் அணி எது? குஜராத் மைதானத்தில் நாளை சென்னை மற்றும் குஜராத் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். ஜப்பானின் ஒசாகா நகருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஜப்பானிய நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்தார். இந்தியாவில் தமிழகம் ஜப்பானிய முதலீட்டுக்கு உகந்த மாநிலம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். 2024 ஜனவரி 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் சென்னை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 நிகழ்வுக்கு கூட்டாளர் நாடாக ஒத்துழைப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். கரூர் மாநகராட்சியின் துணை மேயர் தாரணி சரவணன் வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழ்நாடு முழுவதும் அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். டாஸ்மாக் மற்றும் மின்துறை ஒப்பந்ததாரர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, கரூர், கோவை உள்ளிட்ட 100 இடங்களில் இந்த சோதனை நடந்து வருகிறது. இந்த சோதனைக்கான காரணம் வெளியாகவில்லை. இந்த நிலையில் கரூர் ராயனூர் பகுதியில் உள்ள துணை மேயர் தாரணி சரவணன் வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். நேற்று காலையில் துணை மேயர் தாரணி சரவணன் வீட்டிற்கு சோதனை நடத்தச் சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் அனுமதிக்கப்படவில்லை. இதையடுத்து இரவில் அதிகாரிகள் சோதனை நடத்த மீண்டும் சென்றுள்ளனர். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அவரது வீட்டிற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதையடுத்து துணை மேயரின் ஆதரவாளர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளின் வாகனங்களை வழிமறித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் வாகனம் செல்ல முடியாதபடி மாட்டு வண்டியை குறுக்கே நிறுத்தியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தனது இல்லம் தவிர என் சகோதரர், நண்பர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதாகவும், வருமான வரித்துறை அதிகாரிகள் எத்தனை நாட்கள் சோதனை நடத்தினாலும் முழு ஒத்துழைப்பு தர தயார் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். எனது இல்லத்தில் இதுபோன்ற சோதனைகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை உங்களுக்கு முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற்றாலும் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எனவே இந்த சோதனை என்பது புதிதாக நான் எதிர்கொள்வதல்ல, நாங்கள் எதிர்கொள்வதல்ல. ஒரு வீடியோ பதிவு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வருமான வரித்துறைக்கு சென்றவர்கள் சற்று நேரம் வீட்டின் முன்பு காத்திருக்காமல், அதிகாலை நேரம் வீட்டிலே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் தம்பியினுடைய இல்லத்தில், அப்போ சோதனைக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு பெல் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கதவை நீக்குவாங்க. வீட்டில் இருக்காங்க, தம்பி மட்டும் இல்லை, வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருக்காரு. ஆக வீட்டில் இருக்கக்கூடிய கதவை திறப்பதற்கு முன்பாகவே கேட்டில் ஏறி குதித்து உள்ளே சென்ற வீடியோ எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு திரும்ப நான் விசாரிக்கணும். அதனால் அந்த விசாரணை முடிகின்ற வரை அந்த விசாரணைக்குள் முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றியதால் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுவதாகவும், அதனால்தான் அவர் தொடர்புடைய இடங்களில் பாஜக அரசு அமலாக்கத்துறையை வைத்து சோதனை நடத்துவதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். அதில் அண்ணாமலை கர்நாடகத்தில் தோல்வி சந்தித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் சொன்னார், பாஜக என்றால் என்ன, அதனுடைய அதிகாரம் என்ன என்பதையெல்லாம், அதனுடைய விளைவுகளை இன்னும் 10 நாளில்
செந்தில் பாலாஜி சந்திப்பார் என்று பகிரங்கமாக சொன்னார். செந்தில் பாலாஜியை குறிவைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 2021 தேர்தலில் கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் கணிசமான இடங்களை அதிமுக கூட்டணி பெற்றது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த 2 மாவட்டத்தினுடைய பொறுப்பை தலைமைக் கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே 100க்கு 100 கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக அரசு கோவையில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை அதிமுக அலுவலகத்தில் SP வேலுமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும் என்றும், கோவையில் எந்த திட்டத்தையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். டாஸ்மாகில் கள்ள மது விற்பனை நடைபெறுகிறது என்றும், எப்போது தேர்தல் வந்தாலும் EPS முதலமைச்சர் ஆவார் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் அனைத்து மண்டல முதுநிலை மேலாளர்கள், மாவட்ட மேலாளர்கள் மற்றும் பறக்கும் படை துணை ஆட்சியர்கள் பங்கேற்றனர். அப்போது மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் மதுக்கூடங்கள் நண்பகல் 12க்கு திறக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு மூடப்படுவதில் எந்தவித விதி மீறல்களும் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுபானங்களின் விற்பனை விலைப்பட்டியல் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தெளிவாக தெரியும்படி மதுபான கடையின் முன்புறத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக மதுக்கூடங்கள் செயல்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சியில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் கழக குடோனில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பாடநூல் கழக தலைவர் லியோனி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லியோனி, 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்களுக்கு தேவையான 3,56,00,000 புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் தமிழை கட்டாயம் படிக்க வேண்டும் என்பதற்காக 10% தமிழ் நூல்கள் கூடுதலாக அச்சடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டடம் குறித்து சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தை 28ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். இந்த நிலையில் புதிய நாடாளுமன்றம் தொடர்பான சில வீடியோக்களை ட்விட்டரில் வெளியிட்டுள்ள அவர், புதிய நாடாளுமன்றம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைக்கும் என்று கூறியுள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டடம் தொடர்பான இந்த காட்சிகளை சொந்த குரலில் தங்களது எண்ணங்களையும் சேர்த்து பகிருமாறு தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, அவற்றில் சிலவற்றை தான் ரீட்வீட் செய்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு பதிவிடும்போது மை பார்லிமெண்ட் மை பிரைட் என்ற ஹேஷ்டாகையும் மறக்காமல் பதிவிடுமாறு பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 28ஆம் தேதி புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்க உள்ளதால் அன்றைய தினம் போராட்டங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக டெல்லி எல்லைகள் சீல் வைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் பிரதமர் மோடி உட்பட மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிற மாநில முதலமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மல்யுத்த வீரர்கள் 28ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதனால் நாடாளுமன்றம் உள்ள பகுதியில் போராட்டங்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையிலும் பாதுகாப்பு கருதியும் டெல்லி மாநில எல்லைகளை மூட போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் வைக்கப்படவுள்ள செங்கோல் குறித்து பரப்பப்படும் பொய்யான தகவல்கள் வருத்தமளிப்பதாக திருவாவடுதுறை ஆதீனம் அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செங்கோல் வழங்கியதற்கான புகைப்பட ஆதாரங்கள் உள்ளது என்று கூறியுள்ளார். மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களிடத்திலே தம்பரான் சுவாமிகள் அந்த செங்கோலை கொடுக்க, அந்த செங்கோல் மீண்டும் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் தம்பரான் சுவாமிகளிடம் ஒப்படைத்து இந்த ஆட்சி பொறுப்பை நேருஜி அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த ஊர்வலமாக அந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு பலமாக வந்து அந்த செங்கோலை நமது பாரத பிரதமர் ஜவஹர்லால் அவர்களுக்கு திருவாவடுதுறை ஆதீனத்து தம்பரான் மூலமாக வழங்கப்பட்டது என்பதை நாம் எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்று நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தை ஆம் ஆத்மி கட்சி புறக்கணிப்பதாக முடிவு செய்துள்ளது. நித்தி ஆயோக்கின் நிர்வாகக் குழுவில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளனர். நித்தி ஆயோக் தலைவர் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி பங்கேற்காது என்று பிரதமர் மோடிக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியுள்ளார். ஏற்கனவே மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் இன்று 24 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. கர்நாடகா முதலமைச்சராக சித்தராமையாவும், துணை முதலமைச்சராக டி.கே. சிவக்குமாரும் கடந்த 20ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டனர். அப்பொழுது 8 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் கர்நாடகா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ் கட்சியின் தினேஷ் குண்டுராவ், மகாதேவப்பா உட்பட 24 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அவர்களுக்கு அம்மாநில ஆளுநர் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி எஸ்.வி. கங்காபூர்வாலாவை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியாக இருந்த டி. ராஜா கடந்த 24ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்றதால் மூத்த நீதிபதி வைத்தியநாதன் பொறுப்பு நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கொலீஜியத்தின் பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக உள்ள எஸ்.வி. கங்காபூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு மே 23ஆம் தேதி நீதிபதி கங்காபூர்வாலா ஓய்வு பெறவுள்ளார். மேற்கு வங்கத்தில் அம்மாநில அமைச்சர் பிர்பாஹா ஹன்ஸ்தாவின் கார் மீது குர்மி பழங்குடியினரின் ஆதரவாளர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். ஜார்கிராமில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் அபிஷேக் பானர்ஜி மற்றும் அமைச்சர் பிர்பாஹா ஹன்ஸ்தா பேரணியில் ஈடுபட்டனர். Z+ பாதுகாப்பு உள்ள அபிஷேக் பானர்ஜி கான்வாய் கடந்து சென்றபோது அமைச்சர்களின் கார் மீது கற்கள் வீசப்பட்டன. எஸ்டி அந்தஸ்து கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குர்மி பழங்குடியின மக்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அப்போது மாநிலத்தில் உள்ள பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்த அவர், ஆந்திராவுக்கு வருவாய் பற்றாக்குறை மற்றும் நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகை 10,000 கோடிக்கு மேல் விடுவிக்கப்பட்டதற்காக நன்றி தெரிவித்துள்ளார். நிதியமைச்சரை தொடர்ந்து பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்ட அமைச்சர்களையும் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திக்கவுள்ளார். வெப்பச்சலனத்தினால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. குறிஞ்சிப்பாடியில் பெய்த பலத்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் மீது மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டன. இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதேபோல் ஈரோடு, அந்தியூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ஓசூர், ஆலங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. நீலகிரி அருகே இடி மின்னல் தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக இலங்கை மீனவர் பிரச்சினை விவகாரத்தில் தமிழக மீனவர்கள் அவகாசம் கேட்டே காலம் கடத்தியிருப்பதாக இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசார்பற்ற நிறுவனத்தின் மீன்பிடி முகாமைத்துவ ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குநர் விவேகானந்தன் கொழும்பு சென்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தை சந்தித்து பேசினார். அப்போது மீன்பிடி தொழில் தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போதும் தமிழக மீனவர்கள் அவகாசம் கேட்டு 15 ஆண்டுகள் தமிழக மீனவர்கள் காலம் கடத்தியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து அத்துமீறல்களும் வல அழிப்பும் தொடர்வதால் இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இலங்கை கடற்பரப்புக்குள் வளங்களை அழிக்கும் எவ்விதமான நடவடிக்கையும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் டக்ளஸ் தேவானந்தா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். செர்பியாவில் அதிபர் அலெக்சாண்டர் வூசிக்கிற்கு ஆதரவு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டனர். தலைநகர் பெல்கிரேடில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 13 பேர் காயமடைந்தனர். இந்த விவகாரம் அந்த நாட்டு அரசுக்கு பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்திய நிலையில் பல இடங்களில் போராட்டங்களும் நடைபெற்றன. இந்த நிலையில் செர்பியா அதிபர் அலெக்சாண்டர் வூசிக்கிற்கு ஆதரவு தெரிவித்து பெல்கிரேடில் 10,000 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. அப்பொழுது பேசிய அவர்கள், அமைதி, நம்பிக்கை மற்றும் சிறந்த எதிர்காலத்தை அதிபர் வூசிக் தருவார் என்ற நம்பிக்கையில் ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். ஐபிஎல் தொடரின் 2வது குவாலிஃபயர் போட்டியில் மும்பையை 62 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு குஜராத் முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் வீரர்கள் அதிரடியாக ஆடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். சிக்சர் மழை பொழிந்த தொடக்க வீரர் சுப்மன் கில் சதம் விளாசி அசத்தினார். 60 பந்துகளில் 10 சிக்சர்களுடன் அவர் 129 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 20 ஓவர்கள் முடிவில் குஜராத் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 234 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய மும்பை அணி 18
2 ஓவர்களில் 171 ரன்களுக்கு மும்பை ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 62 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற குஜராத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தோல்வியடைந்து வெளியேறிய 5 முறை சாம்பியனான மும்பையின் கோப்பை கனவு தகர்ந்துள்ள நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் சென்னையுடன் குஜராத் பல பரீட்சை நடத்தவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தமிழகம் ஜப்பானிய முதலீட்டுக்கு உகந்த மாநிலம். உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்களில் முதலீடு செய்ய வருமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. கர்நாடகாவில் இன்று புதிதாக 24 அமைச்சர்கள் பதவியேற்கின்றனர். தினேஷ் குண்டுராவ், மகாதேவப்பா உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி. சென்னை, கோவை உட்பட 40 இடங்களில் டாஸ்மாக் மற்றும் மின்துறை ஒப்பந்ததாரர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை. சோதனையை எதிர்கொள்ள தயார் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. கரூர் துணை மேயர் வீட்டிற்கு சீல் வைத்த வருமான வரித்துறை அதிகாரிகள். மாட்டு வண்டிகளை குறுக்கே நிறுத்தி திமுகவினர் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து சீல் அகற்றப்பட்டது. புதிய நாடாளுமன்ற கட்டடம் நாளை திறக்கப்படும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லி எல்லைகளை சீல் வைக்க போலீசார் முடிவு. போராட்டங்கள் நடத்தவும் தடை. திருச்சி உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் பெய்த கோடை மழை. நீலகிரி அருகே இடி மின்னல் தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழப்பு. மீனவர் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தையில் தமிழக மீனவர்கள் அவகாசம் கேட்டே காலம் கடத்துகின்றனர். இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றச்சாட்டு. மும்பை அணியை 62 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி IPL இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது குஜராத் அணி. நடப்பு சீசனில் கோப்பையை வெல்லும் அணி எது? குஜராத் மைதானத்தில் நாளை சென்னை மற்றும் குஜராத் அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.